ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம சிந்துவை வீட்டை விட்டு அடித்து துரத்திடுறாங்க. நம்ம சிவா சைலண்ட்டாக போயிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னபூர்ணியா பெரியம்மா கிட்ட நம்ம மனசில் உள்ளதையும் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேச்சை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே, சிந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்து அவங்க வீட்டுக்கு போயுமே பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அப்பா, நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னை எப்படியாவது அவங்க கூட சேர்த்து வைங்கப்பா, அவங்க இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னலாம் இங்கே சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் ஆகுது இது வரைக்கும் நம்ம சிந்து சாப்பிடல. அதே மாதிரி தான் நம்ம சிவாவும் சாப்பிட்றதில்ல. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, திரும்பவும் வீட்டுக்கு வருது. ஏதோ செத்து போன மாதிரி தான் நம்ம சிவா வந்து ஒரு 2-3 நாளுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அன்னபூர்ணி வந்து கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, ஏக்கா, சிவா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கான். இந்த சிந்து நம்ம எல்லாரையுமே ரொம்பவே அவமானப்படுத்திட்டா, சிவாவோட மனசை ரொம்பவே நோகடிச்சிட்டா. அவன் அந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ வரைக்குமே அவனால் மீண்டு வர முடியலக்கா. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மகா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் மகா சொல்கிறாங்க, அக்கா, அது வந்து சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட மைண்ட் செட்டுமே மாறிடும். சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும். அவனும் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா போய்கிட்டு வரான். வீட்டில் ஒரு நாள் கூட சாப்பிட்டதை பார்க்கவே இல்லை. அவன் சாப்பிட்றானா இல்லையான்னு இன்னுமே புரியலக்கா. நான் என்ன கேட்டாலுமே அவன் என்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா, இது விஷயமா நான் சிவா கிட்ட தான் பேசணும். சிவாவோட முடிவு என்னவோ அதுதான் நானும் கரெக்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் தான் வாழ போகிறவன். இன்னொரு கல்யாணம் வேணுமா வேணாவா அப்படின்றது அவனோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் சிந்துக்கும் சிவாவுக்கும் சட்டப்படி கல்யாணம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. விவாகரத்து வாங்கினா மட்டும்தான் நீ நினைக்கிற மாதிரி சிவாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா, அதான்க்கா, சிந்துவை ஒரேடியாக விவாகரத்து பண்ண சொல்லி சிவா கிட்ட சொல்லுக்கா நீ. அதுக்கப்புறம் கோர்ட்டில் விவாகரத்து வாங்கிட்டு நான் நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு பணக்கார பொண்ணா, அவனுக்கு ஏற்ற பொண்ணா, அவனை நல்லா பார்த்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. உடனே இங்கே நான் அன்னபூர்ணிமே சரி, நான் சிவா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இந்த பைரவியும் வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னபூர்ணியோட மொத்த சொத்தையுமே நம்ம மாட்டியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க. இசைக்கு கேட்குறாங்க, ஏக்கா, எப்படியோ சிந்துவை சொன்ன மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்போது சிவாவுக்குமே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்க, பொண்ணு பார்த்துட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரெடியாக தாண்டா இருக்குது. யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா தெரியாத மாதிரி கேட்குற, அதான் அந்த ஸ்னேகா தான். அக்கா, அவள் சரியான ஆளுக்காவ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சரியான ஆள், அவள் பணம் வச்சுக்கிட்டு இருக்காடா. அது மட்டும் இல்லாமல் என்னை மதிக்கிறாடா. நான் என்ன சொன்னாலும் கேட்பா. சிவா கூட மட்டும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அப்பனுக்கு இருக்கிற 150 கோடி ஏக்கர் நிலம், அதுக்கப்புறம் கோடி கணக்கில் பணம்னு இப்படி எக்கச்சக்கமாக அவங்கக்கிட்ட பணம் கொட்டி கிடக்குதுடா. மொத்தமும் நமக்கு தான் வந்து சேரும். கடைசியில் இந்த அன்னபூர்ணியோட சொத்தெல்லாம் நம்ம தேடி அலைய வேண்டாம்ல. இவள்தெல்லாம் ஒரு கால் தூசி கூட கிடையாது. ஸ்னேகாவோட அப்பா எக்கச்சக்கமான பணம் நகைன்னு கோடிக்கணக்கில் ஏக்கருங்கன்னு நிலம் ஏக்கர்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்து வச்சுருக்காரு. ஒட்டு மொத்தமும் சிவாவுக்கு தான் வந்து சேரும். சிவா மட்டும் பணத்துக்கு ஆசைப்படுறவனா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவ்வளோ படித்து முடிச்சிருக்கான் இவன். அதாவது இலவசமாக தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், நான் எனக்கு ₹1 கூட சம்பளமே வேண்டான்ற மாதிரி இவன் ஏதோ சமூக நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். சமுதாயத்துக்காக அவன் உழைச்சிக்கிட்டு இருக்கான்டா. அதனால் இவன் வந்து பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். அப்படி இருக்கிறப்போ மொத்த பணமும் நகையும் நமக்கு தானே வந்து சேரும். ஏன் நம்ம ஸ்னேகாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அக்கா, சூப்பர்க்கா, நீ சூப்பராக யோசிக்கிற. நீ யோசிக்கிறது தான்க்கா கரெக்டு. சீக்கிரமாகவே ஸ்னேகாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சிந்துக்கும் சிவாவுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடக்கணும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட அன்னபூர்ணி அக்கா கிட்ட பேசியிருக்கேன். சிவா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது பேசி ஒரு வழியாக சிவாவுக்கும் சிந்துக்கும் விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக
நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும்டா. நம்ம வசதியான வாழ்க்கைய வாழலாம்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் நான் நிறைய செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்க்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சிந்துவோட ஞாபகமாக தான் இருக்குது. அதுவும் அதே சமயம் நம்ம பெரியம்மா கிட்ட பேசிடலாமா, சிந்துவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட சொல்லலாமான்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனால் பெரியம்மா மனசு கஷ்டப்படுமே காயப்படுமேன்றதுக்காக எதுவும் பேசாமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணி தான் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறத எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கு தனி மரியாதை உண்டு வீட்டில். அதனால் சிவாவுக்குமே நிறைய செஞ்சுருக்காங்க. சிவா படித்ததுக்கு வேலைக்கு போகிறதுக்கு, ஏன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா கூட அந்த ஹாஸ்பிட்டலை அமைச்சு கொடுத்தது கூட நம்ம அன்னபூர்ணி தான். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே நல்லது தான் செஞ்சுருக்காங்க. சிந்து யாருக்குமே தெரியாமல் ஏமாற்றி சிவாவை ஏமாற்றியே கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு கோவத்தினால தான் வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. இப்போ சிவா மனசில் சிந்து இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா சிவாவோட ஆசை என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்க தான் பார்ப்பாங்க நம்ம அன்னபூர்ணி. சிவா வந்து மனசு விட்டு கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இங்கே நம்ம சிவா ரூமில் தான் இருக்காங்க. அப்போது அன்னபூர்ணி வந்து சிவா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். நீ சிந்துவை பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுப்பா. ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அப்படி ஒரு ஏமாத்துக்காரி கூட நீ எப்படிப்பா கடைசி வரைக்கும் வாழ முடியும்? கடைசியில் உன்னை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. அப்படிப்பட்டவங்க கூடலாம் வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா, நீ சிந்துவை விவாகரத்து பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவா வந்து யோசிக்கிறாங்க, எதுவுமே பேசுறதில்ல. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னப்பா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் இந்த பெரியம்மா கிட்ட சொல்லுப்பா, உன்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொன்னால் தானே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரன்னு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்பா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட சிந்துவை நீ சட்டப்படி விவாகரத்து பண்ணால் மட்டும்தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா பயங்கரமாக அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. என்ன பெரியம்மா விவாகரத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா அப்படி பண்ணால் தானே இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் பெரியம்மா, எனக்கு இன்னொரு கல்யாணமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கடைசி வரைக்கும் நீ இப்படியே தனித்தனியாக இருக்கலாம்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, உங்களை எதிர்த்து பேசுகிறேன், உங்கள் பேச்சை மீறி நான் ஒரு செயலை செய்கிறனாலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. என் மனசில் உள்ள ஆசையை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என் மனசில் என்ன விருப்பமோ அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அன்னபூர்ணியுமே இங்கே பாருப்பா சிவா, உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், சொல்லுப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம சிவா வந்து தயங்குறாங்க சொல்கிறதுக்கே. இங்கே பாருப்பா சிவா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, ஏன்பா இப்படி தயங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சிவாவுமே இங்கே பாருங்கள் பெரியம்மா, இத்தனை நாளாக நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்தெல்லாம் வாழல பெரியம்மா. அவள் பொய் சொல்லியிருக்கா ஏமாத்திருக்கான்ற கோவம் எனக்குமே இருக்குது. கொஞ்ச நாளில் எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வேணால் அவள் மேலே நான் வெறுப்பையும் கோவத்தையும் காட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது அவளை நான் ரொம்ப நேசித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தேன். அதை அவகிட்டையுமே சொன்னேன் பெரியம்மா. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். சிந்தோட சிந்தோட வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. அவள் நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணியிருக்கா பெரியம்மா. அது மட்டும் இல்லாமல் அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிந்து கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா கேட்குறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன பெரியம்மா யோசிக்கிறீங்க? இல்லைப்பா, அவள் பொய் சொல்லி உனக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காப்பா. அவளை மாதிரி ஒரு ஆள் கூட எப்படிப்பா நீ தைரியமாக இருக்க முடியும்? அங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சிந்து அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது. அவள் சின்ன வயசுலேருந்தே நான் தான் அவளுக்கு புருஷன் அப்படின்றத மனசுக்குள்ளே போட்டு ஆசையை விதைச்சிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த ஆசையை அவளால் அழிச்சிக்க முடியல பெரியம்மா. என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா வேறு வழியே இல்லாமல் தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னா. மற்றபடி சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ பெரியம்மா. தயவு செஞ்சு நீங்கள் அவள் கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சுருங்க. உங்களுக்கே தெரியும் அவள் எப்படி பட்டவ, என்னெல்லாம் நம்ம இந்த வீட்டுக்காக செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் பெரியம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இப்போ அன்னபூர்ணிமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி சிவா, நீ தான் அவள் கூட வாழ போகிறவன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சந்தோஷம்தான்ப்பா எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரிப்பா, நான் இது விஷயமா மகா கிட்ட பேசிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கே போயிட்டு சிந்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, சரிங்க பிரியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருப்பா சிவா, இதை நீ முன்னாடி
சாரியை அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம்ல. அஹ் உனக்கு அதாவது உன்னை ஏமாத்திட்டாளேன்ற கோவத்தில் தான் அவளை நான் வீட்டை விட்டு போக சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் தப்புன்னு இப்போ எனக்கு தோணுதுப்பா. இல்லை பெரியம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என் மேலே இருக்கிற பாசத்தினால நீங்கள் அவன் மேலே கோவத்தை காட்டிட்டீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. சரிப்பா, நான் இது விஷயமா மகா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது சிவாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அது மூலமாக நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னுலாம் யோசிச்சுக்கிட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து இங்கே நம்ம மகா கிட்ட, இங்கே பாரு மகா, நான் சிவா கிட்ட நீ சொன்ன விஷயத்தை பற்றி பேசினேன். ஆனால் சிவா என்ன சொன்னானா, என்னக்கா கல்யாணத்துக்கு அவன் ஓகே சொல்லிட்டானா, அப்போது நான் பொண்ணு பார்க்கவாக்கா அப்படின்னலாம் ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணியில் இருந்துட்டு, இல்லை மகா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. சிவாவுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் ஆசையா, அதை தான் என்கிட்ட சொன்னான். பேசாமல் சிவாவோட ஆசையவே நம்ம நிறைவேற்றி வச்சிடலாமே, ஏன் அவனுக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமாக நம்ம இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட மகாக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, சிவா எப்படியா சொன்னா, சிவாவை அந்த சிந்து ஏமாத்திருக்காக்கா, அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் எப்படி சிவாவை சிந்துவை நம்பி அவன் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது. இல்லைக்கா, இதெல்லாம் எனக்கு என்னமோ சரின்னு படலை, நான் சொல்கிறத கேளுக்கா, வேண்டவே வேண்டாம், சிந்துவை எப்படியாவது சிவாவுக்கு விட்டு பிரிச்சிடணும், ஒரே அடியாக பிரிச்சுட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாங்க்கா, ப்ளீஸ்க்கா, நான் சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி எடுத்துட்டு, இங்கே பாரு மகா, இது விஷயமா நான் சிவா கிட்ட நல்லா தெளிவாக பேசிட்டேன். அவனுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் ஆசை போல். அவனோட ஆசையை நம்ம எதுக்காக கேட்கணும், அவனோட சந்தோஷமும் ஆசையும் தானே நமக்கு முக்கியம். அவனுக்கு எந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தான் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மகா, நாளைக்கு நம்ம எல்லாருமா போயிட்டு சிந்துவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம பைரவியும் ஆறுமுகம் வராங்க. அன்னபூர்ணிமே விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ தான் பைரவிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா சிந்துவோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாது, சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் நம்ம பைரவியோட ஆசையுமே. இப்போது இங்கே அன்னபூர்ணி விஷயத்த சொன்னதுமே பைரவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, சிந்து பாவம் அத்தை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் சிந்து ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, ஏதோ அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா, நம்ம எல்லாருமே நாளைக்கு போயிட்டு சிந்துவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அத்தை. அது மட்டும் இல்லாமல் 2-3 நாளாகவே சிந்து எதுவுமே சாப்பிட்லையா, அப்பா கால் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருந்தார், அழுகவும் செஞ்சார், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி பைரவி, நீ இன்றைக்கே கால் பண்ணி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடு, சிந்துவுமே அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், சாப்பிட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இங்கே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அப்பா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே சிந்து கிட்ட, சிந்து நீ கவலைப்படாத சிந்து, நீ நினச்ச மாதிரி டாக்டர் மாப்பிள்ளை கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்வ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா, அதெல்லாம் முடியவே முடியாது, அதான் அன்னபூர்ணி அத்தையும் மகா அத்தையும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாகல, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்கே பாரு, இப்போ தான் பைரவி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, நாளைக்கு அன்னபூர்ணி மகான்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க, நீ கவலைப்படாமல் இரு. அது மட்டும் இல்லாமல் 2-3 நாளாக நீ ஒழுங்காக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சாப்பாடு கொண்டு வர சொல்லி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிடு சிந்து, ப்ளீஸ் சிந்து, வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட அப்பா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவுமே பயங்கர சந்தோஷத்தில் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. அப்பா, எனக்கு இப்போ தான்ப்பா மனசுக்கு நிறைவாகவும் ஆறுதலாகவும் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஒரு கொள்ள ஆசை. கடைசி நேரத்தில் நீங்கள் எனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். உங்கள் எல்லாருமே நான் ஏமாற்றிட்டேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிந்து, நீ சந்தோஷமாக இருக்கே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுநாள் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சிவா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. மகாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்ன நம்ம எது நினச்சாலும் அது நமக்கு ரிப்பீட்டாக தான் நடக்குது, நம்ம எது நினச்சாலும் அது கரெக்டாக நடக்கவே மாட்டேங்குதே, ச்சே, சிவா மூலமாக நம்ம பெரிய பணக்காரங்களாக ஆகிடலாம், கோடீஸ்வரங்களாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, இப்போது தெருக்கோடி கூட நம்மளுக்கு மிஞ்சலை போலையே அப்படின்னலாம் இங்கே மகா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இசுக்கி இருந்துட்டு, அக்கா நீ பிளானெல்லாம் சூப்பராக தாங்க்கா போடுற, எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணவே தெரியல, அப்படியே பண்ண போனாலுமே அது கரெக்டாக போய் முடிய மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசுக்கி சொல்கிறாங்க. டே இசுக்கி, எனக்கே பயங்கர கடுப்பாக இருக்குடா, என்ன தான் நம்ம பிளான் பண்ணுறோமோ அதை கரெக்டாகவே செய்ய முடியறதில்லடா, என்னமோ பண்ணுறாங்கடா அந்த சிந்துவும் பைரவியும், அவங்க 2 பேருமே
ரெண்டுமே அன்னபூர்ணியை அப்படியே கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதான்டா பிரச்சனை, இந்த பைரவிக்கும் சிந்துக்கும் ஒரே அடியாக விஷயத்த கொடுத்து மேல் லோகத்துக்கு அனுப்பிடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, அப்படி இது பண்ணிட போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண விஷயம் அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடு தெருவில் தான் சொத்துக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தானே, ஆனால் நம்ம தான் பண்ணோம் அப்படின்றத தெரியாமல் பண்ணணும்ல. அப்பப்போ அப்படி பண்ணால் தான் நம்ம நினச்சது எல்லாமே சாதிக்க முடியும்டா. நம்மளும் வசதியாக வாழ முடியும். நினச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நினச்ச மாதிரி இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்ல. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதில்ல. அதான் அன்னபூர்ணியோட ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டே போடலாம். அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் மூலமாக எவ்வளோ சொத்து வருதுன்னு பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே பணம் நகைன்னு அடுக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கனவோட ஆசையோடு இருந்தேன் தெரியுமா. ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போ எல்லாருமே கிளம்பி இப்போது சிந்துவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே அன்னபூர்ணி வந்ததுமே அன்னபூர்ணி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க சிந்து. ஸோ நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி சிந்து, நடந்து எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை நினச்சி நம்ம யாருமே கவலைப்பட வேண்டாம். இனிமேல் நடக்க போகிறது என்னவோ அதை பார்க்கலாம். சிவாவால் உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியல போல். என்கிட்ட அவன் பேசினா உன் கூட நான் அதாவது உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறான் போல். எல்லாத்தையுமே அவனோட மனசில் உள்ள எல்லாமே என்கிட்ட சொன்னான் சிந்து. நீ அவனை நல்லா பார்த்துக்கணும், சரியா? இனிமேல் எந்த தப்பும் நடக்காமல் நீ பார்த்துப்பன்னு நான் நம்புகிறேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யே சொன்னேன். டாக்டரை போயிட்டு எந்த விதத்துலையாவது நான் கஷ்டப்படுறது சொன்னேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், மகா இருந்துட்டு, ஆமாம் இவ எந்த விதத்துலையுமே கஷ்டப்படுத்த மாட்டா. இவ என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அப்பத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட இவளால் தான் என் மகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எவ்வளோ அடி வாங்கினா. இவை என் மகனோட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே பிரச்சனை தான் அவனுக்கு. அக்கா, நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இப்போது இந்த சிந்துவை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்க. இதனால் சிவா எவ்வளோலாம் கஷ்டப்பட போகிறானோ. நான் சொல்ல கேட்கல இல்லைக்கா. என்னெல்லாம் நடக்க போகுதோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இருங்க, இவ இன்னும் என்னெல்லாம் ஏமாற்றி அவள் சுருட்டி கட்டிக்கிட்டு போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சிந்து அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது. தேவையில்லாமல் சிந்து மேலே பழிய போடாதீங்க அப்படின்னலாம் சொல்லி பைரவி சொல்கிறாங்க. இப்போது சிவாவை பார்த்ததுமே நம்ம சிந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சிவாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. டாக்டரே, உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேனா, திரும்பவும் நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேனான்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. இங்கே பாரு டாக்டரே, நான் இனிமேல் எந்த வகையிலுமே உனக்கு தொந்தரவாக இருக்கவே மாட்டேன். எப்போவுமே நான் உன்னை சந்தோஷமாக வச்சு இப்போ பார்த்துப்பேன் அப்படின்னலாம் நம்ம சிந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்னேகா ரொம்பவே சந்தோஷமாக மகாவுக்கு கால் பண்ணவும் மகா பயங்கர கடுப்பாக பேசுகிறாங்க. என்ன ஆண்டி, உங்களோட வாய்ஸில் சந்தோஷமே தெரியல. 2-3 நாளாக நீங்கள் சந்தோஷமாக தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி என்னாச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை சிவா ஏதாவது உங்களை திட்டுனானா? விடுங்க ஆண்டி, அவன் உங்கள் பையன் தானே. சீக்கிரமாகவே நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் நான் பணத்தை அள்ளி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா சினேகா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் நினைக்கிறதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி என்ன பேசுகிறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ தான் மகா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம், நீங்கள் எப்படி ஆண்டி அதுக்கு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. சிவா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான், சிந்து கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு அவங்க பெரியம்மாக்கிட்டே பேசிட்டான். அன்னபூர்ணியாக்கா எங்கள் எல்லாரையுமே பேசி அவங்க சிந்துவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு சிந்துவை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. எனக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது ஸ்னேகா. நினச்சது எதுவுமே நடக்கலை, எதையுமே என்னால் பண்ண முடியலன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து பயங்கர டென்ஷனாக இங்கே ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்னேகா மிகப்பெரிய கனவுகளோடு இருந்திருப்பாங்க. எப்படியாவது சிவாவோட மனசை மாற்றிடலாம், அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. ஆனால் அது சுத்தமாக எல்லாமே கவுத்துக்குச்சு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே சஞ்சயுமே எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பைரவியை பிரித்து பைரவி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்னு நினச்சிருப்பாங்க. அது ரொம்ப தப்பு தான். லவ் பண்ணாங்க ஓகே, ஆனால் நம்ம பைரவி வந்து லவ் பண்ணல இல்லையா, சஞ்சய் மாதிரி தான் 5 வருஷமாக லவ் பண்ணாங்களே போல். கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் நம்ம ஆறுமுகம் பைரவியோட கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் கெட்டவங்களாக இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம பைரவியுமே ஆறுமுகத்தோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏற்றுக்கணும். அதே சமயம் சஞ்சய் ரொம்ப ரொம்ப கெட்டவர். அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சஞ்சய்
கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பவே கட் பண்ணணும் நம்ம பைரவி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவிக்கிட்டேயும் சிந்துக்கிட்டேயும், இங்கே பாரு சிந்து பைரவி, நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டையே கட்டி காக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த கையோட அப்படியே கல்யாணம் மட்டும் இருந்துட்டா மட்டும் போதும்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீட்டுக்கு ஏதாவது குட்டி குழந்தைங்கள பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மனசு வைங்க. அதனால் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கர சந்தோஷமாக கேட்கவும், இங்கே நம்ம பைரவிக்கு கடுப்பாக இருக்குது. ஏன்னா எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கிட்டு வீட்டை விட்டு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்று கொடுக்க சொல்லியெல்லாம் நம்ம அன்னபூர்ணி கேட்குறாங்க. அதனால தான் பைரவிக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. இப்போது சிந்து வந்து கேட்குறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிந்து பைரவி நீங்கள் 4 பேரும் ஹனிமூன் போக போகிறீங்க. ஹனிமூன் எங்கே தெரியுமா? கோவாவில் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் சிந்து பயங்கர ஹாப்பி. ஆனால் இங்கே பைரவிக்கு ஐயோ என்ன இது, அத்தை இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி தலையில் போடுறாங்க, இந்த எருமை மாடு கூட எப்படி நம்ம ஹனிமூன் போகிறது? சே இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இவன் கிட்டேருந்து எப்படியாவது கலண்டு ஓடிடலான்னு பார்த்தா அது முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கர சந்தோஷம். உடனே பைரவி கிட்ட காதில் வந்து, என்ன பைரவி, நம்ம கோவாவில் ஹனிமூன் போயிட்டு வரப்போ நம்ம குட்டி குழந்தைய வயிற்றில் வளர்த்துக்கிட்டே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அடச்சி, எருமை மாடு இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா? சி உன் மூஞ்ச பாரு, கரியா அப்படின்னலாம் சொல்லவும், என்ன கரியாவா? ஆமாம், கருன்னு கருப்பாக தானே இருக்க, அப்போது கரியன்னு கூப்பிடாம உன்னை வெள்ளையா நான் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பைரவி, சரி விடு, நான் கரியனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நமக்கு பிறக்க போகிற குழந்தை உன்ன மாதிரி செக்கச்சவேன்னு அழகாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேணா எருமை மாடு, அத்தெல்லாம் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இப்படி பேசுகிற வாய், பல்லு, நாக்குன்னு எல்லாத்தையுமே உடச்சி கட் பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பைரவி, இவ்வளோலாம் கோவப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று தானே கேட்குறேன், ப்ளீஸ் பைரவி, என்ன குழந்தை தான், நம்ம அம்மாவுக்கு குழந்தைய பெற்று கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பைரவி முறைச்சி பார்க்குறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்?